भक्तजनार्थियन्तु सम्भे उदारं लक्ष्मीनृसिंहं शरणं भगवत्यै श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा नवद्यानां विशद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां शठोऽग्नीश्वरं श्रीमद्रङ्गस्टारम्यवरारुद्धात्मद्वयं श्रीमद्वीरलघुप्रकाशयतिपादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं च देशीयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गदीनसाधनवयं नारायणं योगिनं वेदान्तदेशीन्द्रकटाक्षत्रयन्तसारमहत्यं विसाख्यं नारायणाद्रिगुरुवागुरुतं श्रीरङ्गनाथशेखरमाश्रयामः பொன்னுலகில் வானவரும் பூமகலும் போற்றி செய்யும் நன்னுதலேர் நம்பி நிறையூரர் மண்ணுலகில் எண்ணிலமை கண்டு இறங்காரே யாமாகிருதும் கடலூர் வந்து ஸ்ருதியில சொல்லப்பட்ட புருஷார்த்தங்கள் 4ன்னு சொல்லி அதுல மோட்சத்தை பத்தி முதல்ல நகினிந்தா நியாயத்தால தூஷிச்சு இப்போ பிரவೃತ್ತಿ தர்மம் ஜோதிஷ்டமாதி யாகங்களை அனுஷ்டிச்சு சொர்க்கத்துக்கு போனவாற சொர்க்கத்தை வர்ணிச்சு அப்புறம் அதை கீழே போற ஒரு பானை உடைக்கணும்னா லேம்பா கையில இருந்து கீழே போட்டா 2ஆ உடையும். அதை எவ்வளவு தூரம் மேல தூக்கிட்டு கீழே போட்டோமோ அவ்வளவு தூரம் சுக்குநூறா உடையும். அது மாதிரியாக அதுக்காக என்ன பண்றேன்னா அந்த சொர்க்கத்தோட அனுபவத்தை எல்லாம் வர்ணிச்சு கடைசியில உனக்கு இது டைம் பாம் செட் பண்ண மாதிரி உனக்கு டைம் இருக்கு, நீ கீழே கவுந்து விழ போற அப்படின்னு சொல்லணும். அதுக்காக இவ்வளவு அனுபவம் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் 16 பண்ணா நீ கீழே விழ போறன்ற பயமே போறோம் உனக்கு அந்த அனுபவத்தை வெறுக்கிறதுக்கு அப்படின்னு சாய்க்கிறதுக்காக அதுல போன வாரத்து உபன்யாசம் வரை அங்க இருக்க மண்டபங்கள் உத்தியானம் அதெல்லாம் வர்ணிக்க. இப்போ அங்க உனக்கு கிடைக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய ஸ்திரீகளோட கிடைக்கக்கூடிய சிற்றின்பத்த நாசுக்கா ஒரு லைனால முடிக்கிற. இருவியம்பில் மண்ணு மழைதவழும் வானிலா நிம்மதிதோய் மின்னின் ஒளிசேர் விசும்பூரும் மாளிகமேல் மண்ணு மணிவிளக்கை மாட்டி மழைக்கண்ணார் பண்ணு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல் துண்ணிய சாலேகம் சூழ்கதவந்தால் சிறப்ப. இரு விசும்பில் அந்த விசும்புன்னா ஆகாசத்துக்கு பேரு, இங்க அந்த தேவலோகத்தை சொல்றது. இருமை விசும்பு இருமையை பெற்றிருக்கிற விசாலமாக இருக்கிறன்னு அர்த்தம். மால் இருஞ்சோலைன்னு சொல்றோமே அது மாதிரி. அப்படி விசாலமான அந்த தேவலோகத்திலே மண்ணு மழை தவழும், எப்பொழுதுமே மழை தவழும். இந்த உலகத்துல வருஷா காலத்துல மழை தவழும், அங்கு எப்பொழுதுமே மழை தவழும். மழைனா மேகங்களை சொல்றது. மழை தவழும் வால் நிலா நீல் மதிதோய். வாள் அப்படின்னா ஒளின்னு அர்த்தம். ஒளி பொருந்திய நிலவையுடைய சந்திரன் அந்த நீள்மதி மின்னின் ஒளியே மின்னிலை போன்ற அந்த இது சந்திரன் இல்ல, அங்க சந்திரனை சொல்லவர். அப்படிப்பட்ட சந்திரனை போன்ற மாளிகைகள். ஒரு சந்திரனை பார்த்தா எப்படி சந்தோஷமா இருக்குமோ சந்திரனை போன்று ஒளி பொருந்திய குளிர்ந்த ஒளிக்கற்றையை வீசக்கூடிய மாளிகைகள். நீள்மதி தோய் மின்னின் ஒளிசேர். அப்படிப்பட்ட சந்திரன் படிந்திருக்கிறானோ இந்த மாளிகையிலே என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய மின்னலை போன்ற ஒளியுடைய சந்திரன் மாளிகையிலே வந்து தங்கியிருக்கிறானோ என்று சொல்லக்கூடியான மாளிகைகள். அதிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கற்றைகள் மின்னலை போல இருக்கு. அப்படிப்பட்ட மாளிகை விசும்பூரும் மாளிகை மேல் மேகமும் சந்திரனும் இதுல தங்கியிருக்கோ என்னும்படியான மாளிகை மேல். ஆக இங்க மாளிகைக்கு 4 அடைமொழி கொடுத்திருக்க. மண்ணு மழைதவளும் வானிலா நீள்மதி தோய் மின்னின் ஒளிசேர் விசும்பூரும் என்பன 4. அப்படிப்பட்ட மாளிகை மேல் மண்ணு மணி விளக்கை மாட்டி, மணியை மண்ணும் விளக்காக மாட்டி அப்படின்னு அன்வயம். ஒளியில் சிறந்த மாணிக்க கற்களை அவற்றிலே விளக்காக மாட்டி, அங்க மாணிக்க கற்கள் விளக்காக இருக்கின்றன. அப்படிப்பட்ட இடத்திலே மழைக்கண்ணார் குளிர்ச்சியான கண்ணை உடையவர்கள் அங்க இருக்கக்கூடிய பெண்கள். மழைக்கண்ணார், மழை என்கிற சப்தம் மேகத்தை சொல்றது. மேகம் போன்று கண்ணுக்கு மேகத்தை உதாரணம் கொடுத்தா கருமைக்கும், அதாவது
மழை பெய்ய வெளுத்து போன மேகம் இல்லை, கருமேகம். கருமைக்கும் குளிர்ச்சிக்கும் மேகம் ஓமை. ரேரா தான் மேகத்தை ஓமையா கொடுப்பா. இங்க கொடுத்துருக்கிறதுக்கு காரணம் கருமை, குளிர்ச்சி, இது ரெண்டுத்துக்காக கொடுத்துருக்க. கருமையும் மேகம் போல கருத்தும் குளிர்ந்தும் இருக்கக்கூடிய கண்களை உடையவர்கள். அவர்கள் ஒரு முறை உத்து பார்த்தா போறோம், காலசத்தம் இருக்கிற வரை உடம்பு ஒவ்வொரிடம். அப்படிப்பட்ட குளிர்ந்த கண்ணோக்கை உடையவர்கள். அவருடைய பன்னு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல். பன்னு என்பது பன்னு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல். பன்னு பள்ளி மேல் விசித்திரமா பாப்படுத்த பன்னு பள்ளி மேல். அந்த பண்ணுதல் என்பது பன்னி உரைக்குங்கால் பாரதமாம் அப்படின்னு சொன்னோமே. பண்ணுதல் என்ற தமிழ் சொல்லுக்கு விரிதல் என்று அர்த்தம். அதுல பெட்ஷீட் போட்டிருக்கு. இப்படிப்பட்ட மாளிகையில ஒரு கட்டில் இருக்கு. அந்த கட்டில்ல பன்னு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல். அந்த பெட் ஸ்ப்ரெட் எப்படி இருக்கு அப்படின்னு சாகிற. பன்னு விசித்திரமாக இருக்கக்கூடிய பரப்பப்பட்ட அந்த பள்ளி, அந்த பெட்டை பார்த்தாலே பொதுவா சொல்ல லோகத்துல ஏழையா இருக்க வெறும் தரையில துண்டு போட்டு படுத்துப்பான். அதை விட பணக்காரன் பாயில படுத்துப்பான், போற பாயில படுத்துப்பான். ஓரளவு வசதி இருக்குவாதான் பெட்ல படுத்துப்பான்னு இந்த உலகத்திலேயே அது சொல்லல வருது. ஒருத்தனை பெட்ரூமை பார்த்தா அவன் எவ்வளவு வசதியோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். லோக வழக்கத்துல உண்டு. அங்க இருக்கிற பன்னு விசித்திரமா பாப்படுத்த பள்ளி மேல் படுக்கை விரித்திருக்கும் அழக கண்டால் அந்த படுக்கை மேல ஒரு பாட்டு எழுதலாமா? கவிஞனாக இருந்தால் அந்த படுக்கையை பற்றி ஒரு பாட்டு எழுதுவான். அப்படிப்பட்ட படுக்கை மேல் துண்ணிய சாலேகம். ஜாலகா சம்ஸ்கிருத சப்தம், அது ஷாலேகம்னு தமிழ்ல மருவிருக்கு. அதாவது ஜன்னல் என்று அர்த்தம். அந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய ஜன்னல், அந்த ஜன்னல் எப்படி இருக்கு என்று சொன்னால் துண்ணிய சாலேகம், துளை உள்ளது. அந்த துளை உள்ளது எப்படி? நெருங்கிய துளை உள்ளது. ஏன் அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை பதத்தை பயன்படுத்துறேன்னா அதுவே துளை உள்ளது என்று அர்த்தம் அதுலயே கிடைக்கிறது. அப்படியோட ஜன்னல் நுண்ணிய துளை உடைய ஜன்னல் அப்படின்னு நாம சொல்ல மாட்டோம். ஆகினால துண்ணிய, அதாவது மிக நெருங்கிய துளைய உடைய ஜன்னல் சாலேகம். அப்படின்னா ஜன்னல் எப்படி இருக்கணும்னா அந்த கம்பிகள், குறுக்கு நடுக்க கம்பிகள் இருக்கு, அந்த கம்பிகள் ரொம்ப அகலமா இருக்கக்கூடாது, கேப் விட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா திருட சுலபமா வந்துடுவான், ஒரு கம்பியை உடைச்சா நான் உள்ள வரதான். அதுக்கு இல்லை, வேகமா காத்து ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அது வெயில் காலத்துல வாடை காற்றா இருந்தாருன்னா சூடு கலக்கும், குளிர் காலத்துல பப்பலிட வைக்கும். அது ஜன்னலும் இருக்கணும், வெளி காத்தும் வரணும். ஆனா வெளியில எவ்வளவு வேகமா காத்து அடிச்சாலும் உள்ள மென்மையான காத்து தான் உள்ள நுழைய விடணும். அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய துளைகள் ரொம்ப நுண்ணியதாக இருக்க வேண்டும். துளைகள் நுண்ணியதாக இருந்தால் பெரிய காற்று வராது, வாடை காற்றும் பெருசா வராது, சென்ட்ரல் காற்றும் பெருசா வராது, சௌக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஜன்னல்கள் துண்ணிய சாலேகம், நெருங்கிய துளைகளை உடைய ஜன்னல்கள். அதிலிருந்து அதாவது அதிக காற்றையும் வீசாமல் காற்றே இல்லாமல் வேணுங்கிற அளவுக்கு மென்மையான காற்றை உள்ளே செலுத்தக்கூடிய சாலேகம் ஜன்னல்கள் ஜாலகா. அதுல சூழ் கதவும், அந்த ஜன்னலை மூடியுள்ள கதவு, அந்த சாலேகத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய கதவு. அந்த கதவு தாழ் திறப்ப, அந்த கதவு எப்படின்னா ஆட்டோமேட்டட், தாழ் திறப்ப இவனுடைய மனோபாவத்துக்கு தகுந்த அளவுக்கு அந்த ஜன்னல் திறக்கும். நாம போய் ஜன்னலை திறந்து மூடிட்டு வர மாட்டான். அந்த ஜன்னல்ல ஒரு இது வச்சிருப்பான், எந்த அளவுக்கு திறந்து வைக்கணுங்கிறதுக்கு தகுந்த மாதிரிலாம் கீழே மாற்றுறதுல 4-5 ஹோல் வச்சிருப்பான். அப்படி இல்லை, இது ஆட்டோமேட்டட். அதனால தாழ் திறப்ப உள்ள இருக்கிறவருடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி அது தாழ் திறக்கும். அதாவது உள்ள இருக்கக்கூடிய தட்ப வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி தானா மூடி திறக்கக்கூடிய ஜன்னல்கள். அதனால சூழ் கதவும் தாழ் திறப்ப. அது மாத்திரம் இல்ல, இந்த புஷ்பக விமானத்தை வர்ணிக்கிற இடத்துல காளிதாசன் ரொம்ப வர்ணிக்கிறான் ரகுவம்சத்துல. லங்கையிலேருந்து அயோத்தியை குறித்து புஷ்ப விமானம் வருது. அது பைலட்லெஸ் வெஹிக்கிள்,
நிஷாந்த்னு பேரு. இந்தியா உருவாக்கி இருக்க பைலட்டே இல்லாம எதிரி நாட்டுக்கு உள்ள போய் அங்க இருக்கிற என்ன நடந்துட்டு இருக்குன்றதெல்லாம் கண்டுபிடிச்சு வீடியோ எடுத்து அனுப்புறதுக்கு நிஷாந்த்னு பேரு. அதுல அடியனும் கொஞ்சம் அதுல வேலை பண்ண எக்ஸ்பர்ட் கிட்ட அடியன் வேலை பண்ணிருக்கேன். அதனால எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நிஷாந்த்னு பேரு. அது மனுஷாலே கிடையாது. ஆனா இங்கேருந்து நாங்க இங்கேருந்தே இயக்குவா. அது இப்ப சமீபத்தில் நடந்த அந்த ஆபரேஷன் சிந்தூர்ல கூட அது அவ்வளவு பயன்பட்டுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பக்கூடியது அப்படின்னு சொல்ற மாதிரி இது இப்ப இருக்கு பைலட்லெஸ் வெஹிக்கிள் அப்படின்னு. பைலட்லெஸ் கார் எல்லாம் அமெரிக்காவில் வந்திருக்கு, அது வேற விஷயம். ஆனா அந்த காலத்திலே எப்படி இருக்குன்னா காளிதாசன் ரொம்ப வர்ணிக்கிறான். அந்த புஷ்ப விமானத்துல வந்து பெருமாள் இறங்கினா விட்டு நீ லங்கைக்கு போகாத, நீ ஒரிஜினலா எவங்கிட்ட இருந்து ராவண யாருகிட்ட இருந்து அடிச்சு கொண்டு வந்து வச்சானோ அவங்கிட்ட அனுப்பிச்சுட்டாரு பெருமாள். ஏன்னா ஒரிஜினல் ஓனர் யாரோ அவாகிட்ட போனோம். அது திருடி கொண்டு வந்தவங்க கிட்ட திருப்பி கொடுக்க கூடாது. அதுக்காக என்ன பண்ண, விமானவர விஸ்வானன பிரீதித வைஷ்ரவண விஸ்வாவித எல்லாம் பிபிபிபின்னு வரும். அதுல விமானவர விஸ்வானன பிரீதித வைஷ்ரவண விஸ்வாவித யச பிரபஞ்சா சொன்னா நீ நீ அதாவது அந்த யாரு சொல்றத, ஏன்னா ஒரு விமானத்துல 10 பேர் உட்காந்துப்பா, 10 பேரும் பேசினா ஒருத்தன் இறங்குங்கிறான், இன்னொருத்தன் ஏறுன்னு என்ன பண்றது? அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்த விமானத்துக்கு யாரு சொன்னா கேட்கணுன்றதும் தெரியும். ஒத்தனே இருந்தான்னா பரவாயில்ல, அவன் சொல்றது கேட்கலாம். 10 பேர் இருந்து ஒருத்தன் இறங்குற போது ஒருத்தன் ஏறு அப்படின்னா என்ன பண்ணுவான்? அப்ப அதுக்காக அதுல பகவான் வந்து சேத்து வைப்பாரு. சீத்தை கிட்ட சொல்லுவாரு சேத்து வைப்பாரு அப்படின்னா அந்த 3 ஸ்பீடுல போச்சுன்னு சொல்றான். அந்த விமானம் வந்தது 3 ஸ்பீடுல வந்தது. தேவதைகள் ஆகாசத்துல போனா எந்த வேகத்துல போவாலோ அந்த வேகத்துல வந்தது. ஒரு சில இடங்கள்ல பெருமாள் இப்ப நாம கார்ல உட்காந்து போனா என்ன பண்ணும், கொஞ்சம் மொல்ல போங்க அப்படின்னு. நாம யாராவது ஒருத்தருக்கு சைட்ல ஏதோ ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னு சொன்னா இப்போ இங்கேருந்து மேல்கோட்டை போறோம், போகும்போது வழியில ஒரு சில வைஷ்ணவ கோவில்கள்லாம் இருக்கு, நாகமங்கலா அப்படின்னு. அப்ப என்ன பண்றோம், டிரைவரை கொஞ்சம் ஸ்பீடு குறைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபுரத்தை பார்த்து கையை கொடுக்குறோம். அப்ப நாம சொன்னா டிரைவர் ஸ்பீடை குறைக்கிறார். ஓ பெருமாளுடைய மனோபாவத்துக்கு தகுந்த மாதிரி சேத்துவ சீதைக்கு காட்டுறதுக்கும் போது அந்த ஸ்பீடை தானா குறையுது அந்த விமானத்தோட. அத மாதிரி ஜனஸ்தானத்துல முனிவர்களை கொடுமைப்படுத்தின்றவாள்லாம் பெருமாள் ஒழிச்சு தள்ளிட்டார். அவன் என்ன பண்றான்னா தொந்தரவு போனதால மறுபடியும் அவ வந்து தங்கள் இடத்துல குடியேறிருக்கா. நியூ காலனி வித் நியூ பில்டிங் அப்படின்னு சொல்ற மாதிரி அதை காட்டுற. இங்கதான் சண்டை நடந்தது, தொலைஞ்சா பரவாயில்ல, சந்தோஷமா மறுபடியும் ஒரிஜினல் ஓனர்ஸ் அங்க வந்து சேர்ந்துட்டா. அப்படி காஷ்மீரி பண்டிட் காஷ்மீருக்கு வாங்கன்னு கூப்பிடுறாள். இப்போ அது ரொம்ப நாள் கழிச்சு கவர்மெண்ட் பண்ண தப்பு உடனே அது பண்ணியிருந்தா அவ போயிருப்பான். 30 வருஷம் ஆச்சு, ஒரு ஜென்ரேஷனே இங்க செட்டில் ஆயிருப்பா. இப்ப என்ன பழவேரிக்கு போனா பெங்களூர் தான் சொந்த ஊருன்ற மாதிரி எண்ணம் வந்துருச்சு. அதனாலையும் திரும்பி போக மாட்டேங்கிறா. இன்னொன்னு அன்னைக்கு கைவிட்ட கவர்மெண்ட்டும் மறுபடியும் கைவிடாதுன்னு என்ன எண்ணம்னு அந்த வழியில அவ போக மாட்டேங்கிறா. ஆனா பெருமாள் காட்டுற அப்படின்னா பெருமாள் அந்த எதிரிகளை அப்படி தொலைச்சதுனால நிர்பரமா அவ குடியேறிருக்கா, ஆனா குடியேறிருக்கா. கவர்மெண்ட் வாங்கோ திரும்பி வாங்கோ குடியேறுங்கன்னு கவர்மெண்ட் கூவ வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு தாங்களே குடியேறிருக்கா ஜனஸ்தானத்துல. அப்படின்னா அப்படி ஒழிச்சிருக்க நல்லவாருடைய எதிரிகளை பகவான்னு தெரியுது. இத்த அந்த ஏரோப்ளைன்ல இருந்து காட்டுறாரு. அப்போ தேவதைகளுடைய வேகத்துல ஒரு சில இடங்கள்ல புஷ்ப விமானம் ஓடிச்சு, ஒரு சில இடங்கள்ல காத்து வேகத்துல ஓடிச்சு, ஒரு சில இடங்கள்ல பரம வேகத்துல ஓடிச்சுன்னு சொல்றான் காளிதாசன். அதாவது பெருமாள் சீதைக்கு காட்டுறதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் கண்ட்ரோல் இருந்ததுன்றத சொல்றான் காளிதாசன். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த ஜன்னல் தானா மூடி திறந்ததுன்னு சூழ்கலவன் தாழ்கிறப்ப அன்னமுழக்க நெறிந்துக்க இப்படிப்பட்ட ஜன்னல் வழியாக வரக்கூடிய காற்றை வர்ணிக்கிறார். எப்பேற்பட்ட கவியா இருக்கணும் ஆழ்வாருன்னு. இந்த ஜன்னல் வழியா வரக்கூடிய இப்ப ஜன்னலை மண்டபத்தை வர்ணிச்ச, தூங்கக்கூடிய அறைய வர்ணிச்ச, அதுல இருக்கக்கூடிய ஜன்னலை பத்தி வர்ணிச்ச, ஜன்னல் இருக்கக்கூடிய ஓட்டையை வர்ணிச்ச, அப்புறம் ஜன்னலோட கதவை வர்ணிச்ச. இப்ப அதுல இருந்து வரக்கூடிய ஒரு பூந்தென்றல், அழகிய தென்றல், அந்த தென்றலை வர்ணிக்கிறேன். அன்னம் முழக்க
நெறிந்துக்க வானில சின்ன நருந்தாது சூடி ஓர் மந்தாரம் துண்ணு நறுமலரால் தோல் கொட்டி கற்பகத்தின் மண்ணு மலர்வாய் மணிவண்டு பின்தொடர இந்நிலம்பூந்தென்றல் புகுந்து ஈங்கு. அப்புறம் இளமுலையிலிருந்து அங்க இருக்கக்கூடிய காற்றினுடைய செயல், இப்படிப்பட்ட ஜன்னல் வழியாக வரக்கூடிய காற்று எப்படி இருந்தது? அந்த ஒரு காற்று மகாபுருஷனை போலே அந்த ரூமுக்குள்ள வந்தது. அறைக்குள்ளே காற்று மகாபுருஷனை போலே, ஒரு ராஜா நுழைவது போலே நுழைந்தது அந்த காற்று. அது எப்படி தெரியுதுன்னா, மகாபுருஷனை போலே நுழைந்ததுன்னு அந்த சப்தம் இல்லை, ஆனால் அந்த அதுக்கு அந்த காற்றுக்கு அவர் இடக்கூடிய சொற்கள் என்ன சொற்கள் அப்படின்னா, சூடி, அப்படிப்பட்ட சூடி, தோல் கொட்டி, மணிவண்டு பின்தொடர. இந்த சொற்கள் என்ன பண்றதுன்னா, ஒரு மகாராஜா நுழைகிற மாதிரி தென்றல் அந்த ரூமுக்குள்ளே நுழைந்தது என்பதை துணிக்க வைக்கிறது. மகாபுருஷன் ஒரு இடத்துக்கு போனா, மகாபுருஷன் தலையிலே பூச்சூடி இருப்பான், மார்பிலே மாலை சாத்தி கொண்டிருப்பான். ஒரு மகாபுருஷன் வரான் அப்படின்னு சொன்னா 4 பேர் பின்னாடி வருவான். அப்படின்னா தனியா வரமாட்டான். எங்கேயாவது ஒரு ராஜா மழை சேதம் வெள்ளம் சீஃப் மினிஸ்டர் பார்க்க வரான்னா அவன் தனியா வருவானா? அவனை சுற்றி எத்தனை அதிகாரிகள் வரா? அப்போ தலையில பூச்சூடி மார்பிலே மாலை தரித்து பல பேர் பின்தொடர ஒரு அரசன் வருவா போலே இந்த படுக்கை அறைக்குள்ளே காற்று புகுந்தது. அன்ன முழக்க நெறிந்துக்க வானில சின்ன நருந்தாது சூடி. அரசர்கள் தலையிலே பூச்சூடுவார்கள். இந்த காற்று என்ன சூடியது என்று சொன்னால், அந்த தலையில சூடுறதுக்கு வளையம்னு பேர். இது ஒரு தென்றலும் வளையம் சூடி வருகிறது. அழகிய அன்னத்தினாலே மிதிக்கப்பட்ட, முழக்குதல் என்று சொன்னால் மிதித்தல், அன்னத்தினாலே முழக்கப்பட்ட நெறிந்து உக்க, நெறிந்துக்க இல்ல, நெறிந்து உக்க, அன்னத்தினாலே நீலோத்பலங்கள் கருணைகள் பூக்களானவை அந்த பூக்களை சூடி வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அறைக்கு அருகிலே கருணைதல் புஷ்பங்கள் இருக்குன்னு தெரியுது. அந்த கருணைதல் புஷ்பங்களுடைய தாதுக்களை, அதில் இருக்கக்கூடிய மகரந்தங்களை, பூக்களை தான் சூடி வருகிறது, தென்றல் தரித்து வருகிறது என்று அர்த்தம். நீர்நிலைகளில் உள்ள கருணைதல் பூக்களிலே அன்னங்கள் ஏறி துவைக்கின்றன. அதனாலே அந்த பூவிலே தேனும் மகரந்தமும் குழம்பி பொடியா இருக்குது. அந்த பொடியை தென்றல் காற்று தலையாலே தாங்கி வருகிறது. ஓர் மந்தாரம் துண்ணு நறுமலரால் தோல் கொட்டி. கொட்டினா அலங்கரித்து அர்த்தம். கொட்டுதல்ன்ற சப்தத்துக்கு தலையில ஆன்சர் சொன்ன பையனை ஆன்சர் சொல்லாத பையனை ஆன்சர் சொன்ன பையன் தலையில கொட்டுறது. அந்த பழையகால ஸ்கூல் அப்படி அந்த கொட்டுறது இல்லை, தலையில கொட்டுவாங்கினேன் அப்படி இல்லை. கொட்டுதல் என்கிற சொல்லுக்கு சுமத்தல் என்று அர்த்தம் இந்த இடத்துல. அதாவது அரசர்கள் தோளிலே மிளிரக்கூடிய மாலையை சுமப்பார்கள். இங்கு அதுபோல் தென்றல் மந்தார மலர்களாலே நெருங்கி தொடுத்த மாலையை சுமந்து வருகிறது. அப்படின்னா மந்தார மலரினுடைய வாசனையும் அதுல கலந்து வருது. அப்புறம் கற்பகத்தின் மண்ணு மலர்வாய் மணிவண்டு பின்தொடர. ஒரு ராஜா போகும்போது பின்னாடி 4 பேர் வருவா, ஒரு பெரிய மனுஷன் வந்தா 4 பேர் பின்னாடி வருவா. அப்ப இங்க யார் வரா அப்படின்னு சொன்னா, அரசர்கள் போவிடமெல்லாம் துதி பாடிக்கொண்டு பின்பு 4 பேர் வருவதை போல தென்றலை அழகிய வண்டுகள் பின்தொடர்கின்றன. அப்போ ஒவ்வொரு பூல ஒவ்வொரு மகரந்தம் கிடைக்கும். ஆனா இந்த தென்றல் காற்றுல கருணைகளுடைய புஷ்பம், மந்தார மலருடைய கருணைகளுடைய மனம், மகரந்தங்கள், மந்தார மலருடைய மனம் எல்லாம் கலந்து வர்றதுனாலே தனித்தனி பூக்களை விட இந்த தென்றல் காற்றுக்கு பின்னாடி செல்வதிலே அந்த வண்டுகளுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அதனாலே தென்றலை அழகிய வண்டுகள் பின்தொடர்கின்றன. கற்பக மலர்களிலே கற்பக மலர்களிலே மிகுதியாய் தேன் இருப்பது கண்டு மண்ணும் மலர்வாய். கற்பக மலர்களிலே கற்பக மலரை விட்டு, தேவலோகத்திலே இருக்கக்கூடிய கற்பக மலர்களை விட்டு எங்க வருது அப்படின்னு சொன்னா, இவை
இந்த தென்றல் காற்றை பின்தொடர்கின்றன. ஆகினாலே தென்றலை அழகிய கற்பகத்தின் மண்ணும் மலர்வாய் மணிவண்டு, கற்பக மலரிலே இருக்கக்கூடிய புஷ்பங்களை மன்னி நித்தியம் அந்த புஷ்பங்களை அனுபவித்திருக்க வேண்டிய வண்டுகள், கற்பக மரத்திலே இருக்கக்கூடிய மலர்களை நுகர்ந்து கொண்டிருக்க வேண்டிய வண்டுகள் இந்த தென்றல் காற்றலை பின்தொடர்கின்றன. வண்டுகள் மலர்வாய் மணிவண்டு பின்தொடர. இது எப்படி இருக்குன்னா, அவனுடைய ரீங்காரமானது பெரிய அரசன் சொல்லும் போது அவனுக்கு விருது சொல்லுபவர்களைப் போலே இருக்கிறது. மணிவாய் மணிவண்டு பின்தொடர இந்நிலம் பூந்தென்றல் பூந்து. இப்படி அன்னத்தாலே நெறிந்து துவைக்கப்பட்ட வால் நீளமாயிருக்கக்கூடிய கருணைதல் மலர்களினுடைய தாதுக்களை சூடி மந்தார மலர்களிலே இருக்கக்கூடிய நறு மலர்களை தான் தோளிலே சாத்தி கொண்டா போலே அதனுடைய மனங்களையும் கொண்டு கற்பக மரத்திலே நிச்சயமாக வாழ ஆசைப்பட வேண்டிய வண்டுகளும் கூட அந்த கற்பக மரத்தை விட்டு இந்த தென்றல் காற்றை பின்தொடர் ரீங்கார விட, அது அரசர்கள் வரும்பொழுது அவர்களுக்கு அருளப்பாடு பாடிக்கொண்டு அவர்களுடைய பெருமையை சொல்லிக்கொண்டு பின்னாடி வண்டிகள் துடிப்பவர்கள் வருவதைப் போலே இருக்க, ஆங்கு இந்நிலம் பூந்தென்றல் புகுந்து அந்த ஜன்னல் வழியாக பூந்து ஈங்கு இவர்கள் இருக்கும் பொழுது இவன் இருக்கிறான். இப்படி அறத்தை பிரவೃತ್ತಿ தர்மத்தை பண்ணி அங்க போனவன் இருக்கான் அந்த ரூம்ல. அங்கே அந்த காற்று செய்ததென்ன, இப்படி அந்த அறைக்குள்ளே புகுந்த காற்று என் செய்தது என்பதை மேல் பங்கியாளர் ஆகிற இளமுலை மேல் நன்னரும் சந்தன சேருள் குளத்த தாங்கரும் சீர் மின்னிடை மேல் கை வைத்திருந்து ஏந்து இளமுலை மேல் பொன்னரும் பாரம் புலம்ப அகங்குழைந்தான் இன்ன உருவின் இமையாத்தரங்கண்ணார் அன்னவரகம் ஆனோக்கமுண்டு ஆங்கனிமுறுவல் இன்னமுதம் மாந்தியிருப்பர் இதுவன்றே அன்னவரத்தின் பயனாவது. அந்த காற்றின் செயலாலே காற்றின் மேல ஏறிட்டார். உயர்ந்த கவியா இருக்கிறதாலே சிற்றின்பத்தை நேரடியாக சொல்ல வேண்டாம் என்பதற்காக காற்றின் மேல் ஏறிட்டு மறைமுகமாக அங்கு அவன் இப்படி பிரவೃತ್ತಿ தர்மத்தினாலே ஜோதிஷ்டோமாதிகளை பண்ணி மேல போனவுடைய கதிய அங்க அனுபவிக்கிற சிற்றின்பத்தை மறைமுகமாக சாய்கிறார். இளமுலை மேல் நன்னரும் சந்தன சேழ் குழந்த. அங்கு இந்த காற்று புகுந்து அங்கிருக்கிற ஸ்திரீகளுடைய மார்பிலே அணியப்பட்டிருந்த சந்தன குழம்பு அந்த குழம்பை உலரும்படி செய்ய தாங்கரும் சீர் மின்னிடமே கை வைத்திருந்து இடையே கைகளாலே அவர்கள் தாங்கி கொண்டிருந்து, இந்த பில்லர் போராது மேல இருக்கிற ரூஃபை தாங்கிறதுக்குன்னா என்ன பண்றான், இந்த பில்லர் வீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இன்னொரு பில்லரை கூட சப்போர்ட்டிவா வைக்கிறான். அவர்களுக்கு இடுப்புக்கு மேல் பாகத்தை தாங்குற சக்தி இல்லாமையாலே அப்படிப்பட்ட அந்த பெண்கள் எக்ஸ்ட்ரா பில்லர் வைக்கிற மாதிரியாக தன் இடுப்பிலே தன் கைகளை வைத்துக் கொண்டிருக்க, தாங்கருச்சி தாங்குவதற்கு மேல் பாகம் அதிகமாக வலு இருப்பதனாலே தாங்க முடியாமையாலே மின்னிடை மேல் கை வைத்திருந்து ஏந்து அப்படி ஏந்தப்படக்கூடிய முளை மேல் பொன்னரும் வாரம் புலம்ப அந்த அவர்களுடைய கழுத்திலே அணியப்பட்டிருக்கிற ஆரங்கள் அசைறதுனால குறிப்பிட்டார், சம்போகத்தை குறிப்பிட்டார். அகங்குழைந்து அதிலே மனத்திலே ஈடுபட்டு ஆங்கு தேவலோகத்திலே இன்ன உருவின் இமையாக தரங்கண்ணார் உலையில விட்டு உருக்கி எடுத்த பொன் போலே இருக்கக்கூடிய விவரிக்க முடியாத அழகி உடைய அங்கிருக்கக்கூடிய இமையா தரங்கண்ணை உடையவர்கள் இருக்கிறாலே அவர்களுடைய அன்னவரதம் மானோக்கம் உண்டு. அவருடைய மான் போன்ற கண்களை அனுபவித்து அதை உண்டு என்று சாய்கிறார். மானின் நோக்கத்தை சாப்பிட முடியாது, உண்டுன்னா அவ்வளவு போக்கியமாக இவனுக்கு இருந்தது என்ற அர்த்தம். உண்டு ஆங்கனி முறுவல் அவர்கள் பூத்த புன்முறுவல் இன்ன முதம் மாந்தி அவருடைய புன்முறுவலை பருகி இருப்பார்கள். ஆனா அப்படின்னு போது எக்ஸாம் ஹால்
பெல் அடிக்கிறான். பேப்பர்லாம் அவன் இன்னும் இப்போதான் 50% கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கான். பெல் அடிக்கிறது, சார் சார் இன்னும் கொஞ்சம் 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, 10 மினிட்ஸ் டைம் கொடுங்க, கொஸ்டின் ரொம்ப டஃப்பு, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒரு பக்கம் எழுத வேண்டியிருக்குன்னு கேட்டாலும் என்ன பண்ணுவான், அனதர் 2 மினிட்ஸ், அதர்வைஸ் நான் உங்கள் கையிலேருந்து பேப்பரை பிடிங்கிட்டுருவேன்னு சொன்னால் அந்த இன்விஜிலேட்டர் அப்போ அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இறங்குப்பா இறங்க நாய் வந்தது அப்படின்னு சொல்லிடுவா. இது அன்னவரத்தின் பயனாவது. இவ்வளோ கஷ்டப்பட்டு பூலோகத்துல இதே ஒரு உபனிஷத்தை கத்துட்டு ஒரு பக்தி யோகம் பண்ணிருக்கலாம், பிரபத்தி பண்ணிருக்கலாம். இப்ப நாம சொல்ற சாஸ்திரத்துக்காரன் சொல்றேன், அவர் ஆக்சுவலா மோட்சத்தை ஏற்கனவே நகிந்தா நியாயத்தால தூஷிச்சிருக்கிறதால அவர் மேல பகவத்கீதைய காமத்தை சொல்ல போற. ஒரு ஜோதிஷ்டோம யாகம் பண்றத பக்தியோ பிரபத்தியோ பண்ணியிருந்தா இப்படி அலாம் செட் பண்ணாத ஒரு இடத்துக்கு போய் சாமகானம் பாடி இருந்துக்கலாம், அப்ராகிருத சரீரம் கிடைச்சிருக்கும். பிராகிருத சரீரத்தோட அங்க இருந்தது துக்கமிஷ்டமான இத எப்ப கீழே விழுமோன்னு தெரியாத அந்த நிலையில இப்படிப்பட்ட அறம், அதுக்கு இந்த ஜோதிஷோகம் பண்றது எவ்வளவு கஷ்டம். காமியமா பண்ணா மந்திரஹீனம் வரக்கூடாது, மந்திரம் குறையக்கூடாது, பிரியா பக்தி எதுவும் குறையக்கூடாது. ஆகினால இப்படி பண்ணி கடைசியில இந்த பிரபுஷ்டி தர்மத்தால அடையக்கூடிய சுகம் இந்த கேவல சிற்றின்பம் தான் என்று சொல்லி ஒன் பொருளும் அந்நதிரத்ததே. இவர் நோக்காத பொருள் அப்படி இல்லை, பொருள் தன் கண் முன்னாடியே அழியக்கூடியது. நாம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நம்ம சேர்ந்தவர்கள் கண்ணால் அழிக்கிறதையே லோகத்துல பார்த்தோம். அதனால ஒன் பொருளும் அப்படிப்பட்டதே. ஆகினால ஒன் பொருள் என்று ஏன் சொல்றார் அப்படின்னு சொன்னா, மக்களுடைய நோக்காலே ஒன் பொருள் என்கிறார். ஆழ்வார் தன் நோக்கால சொல்லலை. இந்த பணத்துக்காக ஆச்சாரியனை பிரவேசிக்கிறான். இந்த பணத்துக்காக எதவானாலும் மனுஷன், பணம் ஒண்ணு கிடைச்சா போறோம், எதவானாலும் இழக்கிறதுக்கு ரெடிங்கிற நிலைக்கு போயிடுறான் மனுஷன். அப்படி மனிதனை மயக்கக்கூடிய ஒன்பொருள். ஆழ்வார் நோக்கால அது ஒன்பொருள் இல்லை. அதனால இந்த சொர்க்கலோகமாவது நான் இவ்வளவு வர்ணிச்சுட்டு அப்புறம் அது அல்பம்னு சொல்லணும். பணத்தை பத்தி, பணத்துல ஆசை இருக்குவா, பணத்தை பத்தி யாரும் உபதேசம் பண்ணாம நீங்களே உட்காந்து ஒரு 2 நிமிஷம் யோசிச்சாலே போதும். இந்த பொருள் எப்படிப்பட்டது என்றது தெரியும். பொருளுக்காக தர்மத்தை இழந்து, தன்னுடைய கடமையை இழந்து எல்லாரையும் பேசிச்சு கொள்றங்களே உன் பொருளும் அன்னதிரத்ததே. இதை நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா ஆதலால் காமத்தின் மன்னம் வழிமுறையே நிற்றுனாம். ஆகையினாலே நான் காமத்தையே புருஷார்த்தமாக எழுதுவேன். அப்ப எந்த காமத்தை சொல்ற? பகவத்கீதை காமத்தை. இங்கு காமத்தின் என்பது பகவத்கீதை காமத்தை சொல்றது. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்பதான சொர்க்கத்துல காமத்தை வர்ணிச்ச, அதை அவர் தூஷிச்சுட்டார். அப்போ காமம் என்று சொன்னால் பெருமாள் விஷயத்துல வைக்கக்கூடிய காமம் மோட்சத்தை விட பெரியது, உலக காமத்தை விட பெரியது, பணத்தை விட பெரியது. ஆகையினாலே பகவத்கீதையில அச்சாமூர்த்தி பகவானுடைய விபவ கதைகளை அனுசந்தானம் பண்றது, அச்சாமூர்த்தியை சேவை பண்றது, இந்த கைங்கரியம் இருக்கு. இந்த விஷயத்துல நாம வைக்கக்கூடிய காமம் இருக்கு, காதல் இருக்கு, இந்த காதல் தான் உண்மையிலேயே புருஷார்த்தம் அப்படின்றதுக்காக காமத்தின் மண்ணும் வழிமுறையே நாம் காமத்தின் வழிமுறைன்னு சொல்லல. ஏன்னா காமத்தின் வழிமுறைனா இப்பதான காமத்தை வர்ணிச்ச, சொர்க்கலோகத்தினுடைய காமத்தை வர்ணிச்சு அதை தூஷிச்சுட்டாரு. ஆகையினாலே இங்கு சொல்லக்கூடிய காமமானது, அதாவது காமத்தின் எண்ணாமல், காமத்தின் பாட்டுல இடம் இல்லை, மண்ணும் காமத்தின் வழிமுறை என்று சொல்லல, காமத்தின் மண்ணும் வழிமுறை அப்படின்னு சொன்னதாலே தாழ்ந்த காமத்தை விளக்கி மண்ணும் வழி நிலையான காமம், ஒரு வித நஜாது ஹீயத்தேன்ற ரீதியில பகவான் இடத்துல காமம் வச்சுக்குமானால் அந்த காமம் நாளுக்கு நாள் வளருமே தவிர குறையாது. அப்படி நிலைநின்ற காமம், உலக காமம் நிலைத்தது, அதுக்கு பேரே சிற்றின்பம். ஆனா இது பேரின்பம். பகவான் கிடைத்து நடக்கக்கூடிய காமமானது பேரின்பம். அந்த பகவானை அனுபவித்தல், அச்ச விக்கிரகத்தை சேவித்தல், கைங்கரியம் பண்ணுதல் என்கிற காமம் இருக்க, அந்த காமத்தை தவிர நான் கைவிட்டனம். மண்ணும் வழிமுறையே நிற்று நாம், மற்றதையெல்லாம் கைவிட்டனாம் மடல் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஆகினாலே மடல் எடுக்க ஆரம்பிக்கிறதா, அந்த மடல் தான் தவிர்க்கப்பட வேண்டியது என்று தமிழ் நூல்கள் சொல்றதே என்று சொன்னால் அதை தூஷிக்கிறார்.
தமிழ் கொள்கையை தூஷிக்கிறார், அல்லது அதுக்கு பலவிதமான நிர்வாகம் போக போக பார்ப்போம். மேலோட்டமாக இது ஒரு முக்கிய நிர்வாகம் என்பது, நான் தமிழ் இலக்கண வரம்பு மாதிரினா என்ன பழியுங்கோ. ஆனால் இது ஒரு கொள்கையை எதிர்க்கிறேன், தனிப்பட்ட கொள்கையை எதிர்க்கிறேன். அந்த கொள்கையில கூட ரெண்டு விதமான நிர்வாகம். மாதர் மடலூரார், கடலென்ன காமத்தராயினும் மாதர் மடலூரார் என்பது மடல் ஊறக்கூடாது என்ற விதியாக கொள்ள வேண்டாம், அது கட்டளை அல்ல. பொதுவாக பெண்கள் காமத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள், ஆகையினாலே மடல் ஊரார் என்று சொன்னால் அவர்கள் பொதுவாக வெளிப்படுத்த மாட்டார்கள், அவர்கள் இயல்பு அப்படிப்பட்டது. அவர் இயல்புக்கு தக்கபடி அவர்கள் மடல் எடுப்பதை தவிர்ப்பார்கள் என்று பொருளே தவிர மடல் இருக்கக்கூடாது என்கிற கட்டளை இல்லை என்பது. அதாவது பழந்தமிழர் கூறின கடலென்ன காமத்தராயினும் மாறர் மடலூரார் என்கிற வாக்கியத்துக்கே வேற விதமா அர்த்தம் சொல்றதுன்றது ஒண்ணு. மடல் எடுக்கக்கூடாது என்கிற கட்டளை இல்லை, பொதுவாக அவர்கள் மடல் எடுப்பதை தவிர்ப்பார்கள் என்று அர்த்தம் பண்ணலாம். இல்லை இல்லை, நீயே அப்படி அர்த்தம் பண்ற, மடல் ஊறக்கூடாது என்று பொருள் கொண்டாருன்னா அப்போ அந்த கொள்கையை நான் சொல்கிறேன். அதாவது அந்த கொள்கையை, ஒரு சில கொள்கை தவறான கொள்கையை எதிர்க்கலாம், அதுக்காக நான் தமிழுக்கு எதிரி என்றோ தமிழ் கிராமரை நான் விட்டுட்டு பாட்டு எழுதுறேன்னா தப்பு, தமிழ் வியாக்கரணத்துக்கு விரோதமா எழுதுறேன்னா தப்பு, சாஸ்திரத்துக்கு முரண்பட்டு எழுதுறேன்னா தப்பு. ஒரு கொள்கை காமம் என்பது ரெண்டு பேருக்கு இப்போ மேல சொல்லக்கூடியது என்ன சொல்றேன்னா, மடல் எடுக்கிறத பத்தி இப்போ மறுபடியும் அவர் பேச போறது சாதாரண காமத்தை பத்தி. ஏன் பெண்ணுக்குன்னு காமம் இருக்கிற போது அவர்களே மடல் எடுக்க கூடாதுன்னு கேட்கறதுக்கு, இதுவரை அவர் சொன்ன காமமானது அல்ப காமம், பகவத் விஷயமான காமம் தான் உயர்ந்தது என்று சொல்ற. புருஷார்த்தத்துக்குள்ளே நான் எதை தீர்மானம் பண்ணுறேன் உயர்ந்தது என்று சொன்னால் பகவான் விஷயக்கூடிய அன்பு என்பதுதான் பெரும் புருஷார்த்தம் என்று சொல்லுங்க. இப்ப மேல விசாரம் பண்றது லோக விசாரத்துல இல்ல இல்ல அதுக்கு நீ மடல் எழுதாதீங்க என்று சொன்னால், மடல் எடுக்கலாம் என்பதற்கு ஒரு பெண்ணுக்கே மடல் எடுக்க, சாதாரண காம விஷயத்திலேயே ஒரு பெண்ணுக்கே மடல் எடுக்க உரிமை உண்டு என்று நான் நினைக்கிற பொழுது இந்த பேரின்ப காதலுக்கு அந்த நிலை ஏற்படாது என்பது ஆழ்வாருடைய கேள்வி. அதுக்காக உலக வழக்கத்துல அழியக்கூடிய அல்பமான காம விஷயத்திலேயே கூட பெண்களுக்கு உரிமை உண்டு என்று நான் எண்ணுகிறேன் என்பதற்காக அவர், ஆனா தமிழர் ஒத்துக்கலையே அப்படி சம்ஸ்கிருதத்துல ஸ்லோகம் எழுதும், தமிழ்ல பாட்டு எழுதாதீங்க என்று சொன்னால் அதற்காக அதை பற்றிய விசாரம் பண்ற. மானோக்கின் அன்னடையா அடரேஷ ஆடவர் மேல் மண்ணு மடலூரார் என்பதோர் வாசகம் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு, அதனை யாம் தெரியோம் மண்ணும் படலைய வேண்டினோம். வேண்டாதா தென்னன் பொதியின் எழும் சந்தன குழம்பின் அன்னதோர்வன் மயறியாதார் ஆயன்பே இன்னிச ஓசைக்கிறங்காதார் மால் விளையின் மண்ணு மணிபுலம்ப வாடாதார் பெண்ணமேல் பின்னும் அவ்வன்றில் பெடவாய் சிறுகுரலுக்கு உன்னி உடலுருகினையாதார் கும்பர்வாய் துண்ணும் அதிபுகுத்த துணிலா நீ நெருப்பில் தம்முடலம் வேவத்தலராதார் காமவேல் மண்ணும் சிலைவாய் மலர்வாய் கோத்தைய பொன்னெடு வீதி புகாதார் தம் பூவனமேல் சின்ன மலர் குழலும் அல்குலும் மென்முளையும் இந்நிலவாட கிரவத்தான் கந்துயிலும் பொன்னலையார் இன்னும் திருவுருக. இதுவரை தியரிட்டிக்கலா பெண்களும் மடம் எடுக்கலாம் என்பதற்கு காரணங்களை சொல்கிறார். அதற்கப்புறம் எந்தெந்த பெண்கள் உத்தம ஸ்திரீகள் மடல் எடுத்தார்கள் என்பதை அங்க ஒன்றுதான் வாசவதத்தையை சொன்னார். இங்க பல பேரை சாய்க்கிறார். பல பெண்கள் உத்தம ஸ்திரீகள் மடல் எடுத்ததை எடுத்துக்க கேஸ் ஸ்டடி மேல பண்றார். முதல்ல தியரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல கேஸ் ஸ்டடி பண்றார். இப்ப இதுவரை மானோக்கின் அன்னடையா அலரேஷ ஆடவர் மேல் மண்ணு மடலூரார் என்பதோர் வாசகமும் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு. ஒருவேளை இவர் சிறிய திருமணல் பெரிய திருமணல்ல கிரந்த சாத்திட்டார, இவருக்கு தமிழர்களிடத்துல இப்படி ஒரு கோட்பாடு இருக்கு என்பது தெரியாத பண்ணிட்டாருன்னு நினைச்சு கூடாதுன்றதுக்காக எனக்கு நன்னா தெரியும்ன்றத முதல்ல டிக்ளேர் பண்றேன். கடலென்ன காமத்தராயினும் மாதர் மடலூரார் என்கிற தமிழர்களுடைய வாக்கியம் எனக்கு தெரியும்,
அப்படின்றத முதல்ல சாய்க்கிற. மானோக்கின் அண்ணனடையார், மானை போன்ற பார்வையுடைய, அன்னத்தை போன்ற நட, பார்வை மானை போன்று, நடை அன்னத்தை போன்று, அப்படி இருக்கக்கூடிய மானின் நோக்கம்னா பார்வையும் அன்னத்தின் நடையும் ஒத்திருக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னா, அதனால என்ன சாய்க்கிற, பெண்கள் மடங்குகிறார். இப்போ பாசுரம் இருக்கணும், மானோக்கின் அன்னடையார் அலரேஷ ஆடவர் மேல் மண் மடங்குகிறார் என்கிற இடத்துல மானோக்கின் அன்னடையார் என்கிற பதத்தை பண்ணாமல், பெண்கள் அலரேஷ ஆடவர் மேல் மண் மடங்குகிறார் என்று சொன்னாமல், அதாவது நவுன சொல்லாம கேவல அட்ஜெக்டிவ போட்டிருக்க. இதுக்கு தாற்பயம் என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட பெண்கள் மேல ஆண்கள் மடல் எடுக்க வேண்டும், இப்படிப்பட்ட அழகான பெண்கள் மேலே ஆண்கள் மடல் எடுக்க வேண்டி இருக்க அவர்கள் மடல் எடுக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டால் அப்படின்னு அர்த்தம். அதுக்காக அன்னநடையா மானை போன்ற நோக்கை உடையவர்களாய் அன்னத்தை போன்ற நடை உடையவர்கள் யாருன்னு சொல்லல, பெண்கள்னு விசேஷித்த உட்க. ஏன்னா இவர்களுடைய மான் நோக்குக்கும் அன்ன நடைக்கும் ஆண்கள் மடல் எடுக்க வேண்டிய நிலையிலே இருப்பவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அலரேஷ, பிறர் பழி சொல், அலர்னா பழி, அலரேஷ அலர் மேல் என்கிற இடத்துல இதழ் என்று அர்த்தம். தமிழ் சொல்லுங்க இதழ்னு அர்த்தம், இங்க பழி என்று அர்த்தம். அதனால பழி தூற்றும்படியாக ஆடவர் மேல், தலைமகன் மேல், தலைவியானவர் தலைமகன் மேல் மண்ணு மடலூரார், உயிரை நிலைக்க செய்யும் மடலை ஊற மாட்டார்கள். ஏன்னா மடல் எடுக்கிறது என்பது ஏற்கனவே பார்த்தோம், மடல் எடுத்தும் தலைமகனை தலைவி சேரவில்லை என்றால் அடுத்தது வரை பாய்தல், அதாவது தற்கொலைக்கு அவள் முயற்சி பண்ணுவாள் என்பது இலக்கியத்தோட போக்கு. அப்போ மடல் எடுத்தல் வரை பாய்தல் என்று சொல்கிறார்களே, அப்போ மண்ணு மடல், இந்த மடலுக்கு மண்ணு என்று சொல்லானது உயிரை விடாமல் தன்னை காத்து கொள்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மடல். ஆகினாலே மண்ணு மடல், உயிரை நிலைக்க செய்யும் மடல். ஊரார், ஊரார் என்பது எதிர்மறை பொருள். ஊரார் உலகத்தார் அல்ல, இல்லை, ஊற மாட்டார்கள் என்று அர்த்தம். ஊற மாட்டார்கள், பெண்கள் ஆடவர்களாலே வேண்டப்படுபவர்கள். ஆகினால் அவர்கள் ஆடவரை நோக்கி மடல் எடுக்க மாட்டார்கள், எடுக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்வேயானால் அது என்பதோர் வாசகமும் இக்கருத்தை சொல்லும் வார்த்தையை என்று அர்த்தம். ஓர் ஓர் என்பது என்கிற வாசகமும் அவர் பாட்டு எழுதல, என்பது ஓர் வாசகமும். ஓர் என்கிற சொல்லி இந்த இகழ்ச்சியில வந்தது. ஓர் என்கிற சொல்லு ஒன்று உயர்விலே பயன்படுத்தப்படும் அல்லது இகழ்விலே பயன்படுத்தப்படும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர, அங்க ஓர் இரவு என்று சொன்னால் உயர்ந்த இரவு, கிருஷ்ணனை நமக்கு கொடுத்த இரவு, கிருஷ்ணனை காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்த ஒரு இரவு. அங்க ஒருத்தி ஓர் என்கிற சொல்லெல்லாம் மேன்மையில பயன்படுத்தப்பட்டது. இங்கு இந்த வாக்கியம் இருக்க, மானோக்கின் அன்னடையார் அலரேஷ ஆடவருமே மண் மடலூரார் என்பது மிக தாழ்ந்த வார்த்தை. இது அவருடைய வார்த்தை. இவர் சொல்ற, இவர் பாசுரத்துல இருக்கிறது வித்தின் கோட்ஸ். அப்படின்னா தன் வாக்கால சொன்னாலும் இந்த கோட்பாடு அவர்களுடைய கோட்பாட்டை சொல்றதுனால மானோக்கின் அன்னடையா அலரேஷ ஆடவர் மேல் மண் மடலூரார் வித்தின் கோட்ஸ். இது ஓர் வாசகம். ஓர் வாசகம்னா உயர்ந்த வாசகம் இல்ல, மற்றமான வார்த்தை இது. ஓர் வாசகம், ஓர் என்பது இகழ்விலே பயன்படுத்தப்பட்டது. ஆகினால் ஓர் வாசகமும், இது காதலோட பெருமை உணர்வு அறியாதவர்களாலே கூறப்பட்டது. காதல் என்பது எப்படிப்பட்டது, எவ்வளவு உயர்ந்த உணர்வு அது, அந்த உணர்வினுடைய விளைவு என்ன, நல்விளைவு என்ன, அது பாதிக்கப்பட்டால் வரக்கூடிய தீய விளைவு என்ன, இதை அறியாதவர்களுடைய வாசகம். வாசகத்தை தென்னுரையில் கேட்டறிவதுண்டு. தென்னுரை தமிழில் தென்மொழியில் கேட்டறிவதுண்டு, அதாவது திராவிட பாஷையிலே நான் கேட்டறிவதுண்டு. இவர் சிறிய திருமணல் பெரிய திருமணல் புஸ்தகம் எழுதிட்டார், இவர் தமிழே தெரியாத தமிழ்ல பாட்டு எழுதிட்டார் நினைச்சுக்காதங்கோ. நான் நன்னா அறிவேன், அதுல தென்னுரையில் கேட்டறிவதுண்டு என்று சொன்னதனாலே
இது புஸ்தகத்துல தான் இருக்கும். எது ஒன்று நடைமுறைப்படுத்த முடியாதோ அது கேவலம் புத்தகத்திலே இருக்கும். சுவாமி தேசிகனை தூஷிக்கிறவா நிறைய பேர் இருக்கா. அவர் சாஸ்திர பிரகாரம் ஒரு சிலதெல்லாம் போகாது அப்படின்லாம் சொல்லியிருக்கார். ரகசிய திரைசாரத்துல பிரபாவ ரக்ஷாதிகாரம் வியவஸ்தாதிகாரத்துலாம் சாதிச்சிருக்கார். அதெல்லாம் தூஷிக்கிறவா இருக்கா. இன்னைக்கும் உலகத்துல தூஷிக்கிறவா இருக்கா. தேசிகனை தூஷிக்கிறவா இருக்கா. அவா கூட புஸ்தகம் எழுதும்போது உபன்யாசம் பண்ணும்போது தேசிகனை தூஷிக்கிறாரே தவிர அவ ஆத்துக்குள்ள போனா தேசிகன் சொன்னதுதான் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கா. அதுக்காக என்ன பிரபந்தன் பக்தன் ஆயிட்டான்னா ஒரு சிலதெல்லாம் போயிடுறது, இது போயிடுறது, அது போயிடுறது. அவ எல்லாம் ஒரே குலமாயிடுறா. அவ இந்த எச்ச தீட்டு விழுப்பு இதெல்லாம் பாவனம் ஆயிடும், அது இது என்னென்னவோ சொல்றா. அப்படின்னா எதவானா இருக்கட்டும், அதுல எல்லாம் போயிடுறது அப்படின்லாம் சொல்ற விஷயத்துல இது ஒத்துக்க முடியாம தேசிகனை யாரெல்லாம் தூஷிக்கிறாளோ அவெல்லாம் தேசியின் பிரகாரம் தான் அனுஷ்டானத்தை பண்ணிட்டு இருக்கா. அதனால என்ன சொல்றேன்னா, தென் உரையில் கேட்டறிவது உண்டு. எப்பா பெண்கள் மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்ற வார்த்தை எங்க இருக்குன்னா ஓர் வார்த்தை, மட்டமான வார்த்தை. தென் உரையில் உண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுஷ்டானத்துல இல்லைன்னு அர்த்தம். தென் உரையில் கேட்டறிவது, அனுஷ்டானத்தில் கேட்டு அறிவதில்லை. மொத்தமும் அடிக்க மாட்டேங்கிறான். அது எப்படி உணர்வை எப்படி அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்று ஒரு உணர்வு விஷயத்துல நீ எப்படி விளையாட முடியும்? உணர்வுக்கு எப்படி நீ வேலி போட முடியும்? உணர்வுக்கு ஒரு உணர்வு ஆணிடத்திலையும் பெண்ணிடத்திலையும் இருக்கு என்று சொன்னால் உணர்வு அவ ஆணா இருக்கலாம், இது பெண்ணா இருக்கலாம். உணர்வு என்பது ஒண்ணுதானே. அந்த உணர்வுக்கு அந்த உணர்வை மீறி எப்படிப்போ வியாக்கரணத்துல சொல்றான், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம்லாம் இருக்கு. நீ அப்படிலாம் சொல்லும் போது ஐய 2 மாத்திரைன்னு சொல்லிட்டு ஐய தனியாக ஒழிக்கப்பட்டால் 2 மாத்திரை, ஒரு சொல்லினுடைய ஆரம்பத்திலே ஒழித்தால் 1.5 மாத்திரை, ஒரு சொல்லினுடைய நடுவிலும் இறுதியிலும் ஒழித்தால் 1 மாத்திரைன்னு சொல்றிய. உனக்கு இதனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னா, எப்பா நான் இந்த ரூலை சொல்லாட்டா மனுஷனானவன் அப்படித்தான் ஒழிக்கிறான். இயற்கைக்கு மீறி இலக்கணம் இருக்க முடியாது. அவன் ஐ அப்படின்னா 2 மாத்திரை உழைக்கிறான். அது மாதிரி குழந்தையை அப்படின்னு சொல்லும் போது அந்த ஐங்கிற மாதிரி ஒழிக்க மாட்டேங்கிறான். குழந்தையை அப்படின்னா சொல்லுவான். ஐய தனியா ஒழிக்கிற மாதிரி குழந்தையை அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒழிக்கிறது இல்லை, ஒழிக்கவும் மாட்டான், யாரும் ஒழிக்கிறதும் இல்லை. அதனால நான் ஐகார குறுக்கம் பண்ணிதான் ஆகணும். என் ரூலால இல்ல, இயற்கையிலேயே ஐகார குறுக்கம் இருக்கு, அவுகார குறுக்கம் இருக்கு, மகர குறுக்கம் இருக்கு, ஆயுத குறுக்கம் இருக்கு என்று இலக்கணத்துல சொல்றான். அப்போ இலக்கணக்காரன் கூட ஒரு மனிதனுடைய இயற்கையை மீறாமல் பார்த்துக்கிறான். கோட்பாடுல நீ இல்ல இல்ல ஐயா எங்க இருந்தாலும் நீ 2 மாத்திரம் உச்சரிக்கணும்னு அவன் எழுதி வச்சுட்டான்னா மனுஷா உச்சரிச்சுடுவாளா? ஏன்னா யாருமே ஐயில தொடங்குற சொல்லா இருந்தா அப்போ ஐய 1.5 மாத்திரம் ஒழிக்கிறான். நடுவுலையோ கடைசியில வந்தா 1 மாத்திரம் தான் அவன் ஒழிக்கிறான். அவனை நீ 2 மாத்திரம் ஒழிக்கணும், 2 மாத்திரம் அளவே ஐய சொல்லியானோம்னா அவன் சொல்ல மாட்டான். அது புஸ்தகத்துலதான் இருக்கும். எங்கிருந்தாலும் ஐகார குறுக்கம் கூடாது, அவுகார குறுக்கம் கூடாது, மகர குறுக்கம் கூடாது, ஆயுத குறுக்கம் கூடாதுன்னு எழுதி வச்சா சூத்திரம் தான் இருக்கிறத விட அனுஷ்டானத்துல அது வராது. ஏன்னா முடியாதத ரூலா ஃபார்ம் பண்ண முடியாது. அவ உணர்வு என்பது ஒண்ணு என்று சொன்ன பிற்பாடு நீ உங்களுக்கு புஸ்தகத்தில் தான்ப்பா இருக்குது. தென்னுரையில் கேட்டறிவது உண்டு, புஸ்தகத்தில் தான் பார்க்க முடியுது. தென் தேசத்துல வாழ்ந்தவர்களுடைய அனுஷ்டானத்தில் கேட்டறிய முடியவில்லை. தமிழில கேட்டு இருக்கோம், வெறும் உரையே தவிர இது பொருள் பொதிந்தது இல்லை. பொருள் இல்லாத உரை பயனற்றது. ஆகினாலே அதனால நாங்க சொல்லலாமா? ஆகினால் இதே ஆழ்வார் செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகியது தமிழ் பாஷையே அப்படி கொண்டாடுற. பகவானையே உலகத்துல உயர்ந்ததெல்லாம் பெருமாள் கீதையில் என்ன சொன்னா, வேதங்களுக்குள்ளே சாம வேதமாயிருக்கிறேன், சமாசத்துக்குள்ளேயே நான் தொந்த சமாசமாயிருக்கிறேன், மாசங்களுக்குள்ளே மார்கடியாயிருக்கிறேன், அப்படிலாம் எழுத்துக்களுக்குள்ளே அகாரமாயிருக்கிறேன்னா சொன்னானே. அது மாதிரி சொல்ற உலக பாஷைகள்லே உயர்ந்த பாஷை 2 பாஷை, தமிழும் வடமொழியும்.
அதனால பகவான் தமிழா இருக்கிறான், வடசொல்லா இருக்கிறான் என்று ஒரு திருநெடுந்தாண்டகத்துல செந்திரத்த தமிழோசை வடசொல்லாகி என்று தமிழை கொண்டாடின ஆழ்வார். அப்படிப்பட்ட ஆழ்வார் என்ன சொல்றேன்னா, நான் ஒன்னும் மண்ணு மடல் ஊரார் கடலென்ன காமத்தராயினும் மாதர் மடல் ஊரார் என்கிற கொள்கையை எதிர்த்ததாலே ஆழ்வார் தமிழ் தேசி. தேசிய சம்பிரதாயத்துவாருக்கு தமிழிலேயே ஈடுபாடு கிடையாது, அவர்கள் தமிழ் பிரபந்தங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, இது ஒரு பிரச்சாரம். அது கிடையவே கிடையாது. ஆக்சுவலா பார்த்தா 4000 திவ்ய பிரபந்தத்தை மனப்பாடம் பண்ணலாம், தேசிய பிரபந்தம் 405 மனப்பாடம் பண்ணி புரிஞ்சுக்கிறது கஷ்டம். மனுஷனை தூங்க விடாத பண்ணி அப்படின்னா தமிழ் ஒரு 405 பாட்டால அறிய வேண்டிய இலக்கணங்கள் எவ்வளவு என்பது அதை அத்தியனம் பண்ணி ரசிச்சு வாழ்க்கை தெரியும். சித்தன விரித்துரைத்தன வனைத்தமைத்துறையும் இறைவனார் சிறிய பெரிய ஒரு உடைய உடலமென நடன நிலத்திலகு நிலையினார் சித்திரத்துறை ஒத்த பத்தரோடு முத்த சித்தியம் உணவினார் சிதவை மரநெறியில் எறிய ஒரு முறைக முடைய சிறையறி. தமிழுக்கு தண்ணியை காமிச்சவர் தேசிகன். 156 சொல்லுல 156 அதிகரணத்துடைய சொல்ல பாசுரமாக படித்தவர். அன்னபடி பால செய்யும் அன்னடையால் உயரும் அன்ன வர சேரி வருவார் அத்தனையன் அத்தனையன் உத்திதனை அத்தி என உத்தி புரியார். உலகத்துல பேச்சுனா வடகலை என்று சொன்னால் அவர்கள் வடமொழிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள், தமிழை வெறுப்பவர்கள் அல்ல, ஆனாலும் அந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் கிடையாது, ஆழ்வார் பாசுரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் அல்ல அப்படின்னு ஒரு பிரச்சாரம். அப்படி இருக்கா மாதிரியாக செந்திரத்தமிழோச வட சொல்லாதுன்னு சொன்னவன்னா கலியனுக்கு அந்த அளவுக்கு தமிழ் கொள்கையில பிடிப்பு கிடையாது, அவர் தமிழ் கொள்கையை மீறினவர் என்று நீங்கள் என்னை சொல்லாதீர்கள் என்று அர்த்தம். ஏனென்று சொன்னால் நான் கொள்கையை பத்தி பேசுறேனே தவிர தமிழ் மொழியை பத்தியோ அது இலக்கணத்தை பத்தியோ நான் பேசுறேன். அந்த வரம்பை நான் மீறல. இந்த கொள்கையும் உங்க கொள்கை கேவல புஸ்தகத்துல இருக்கு, அது பிராக்டிஸ் பண்ண முடியாத கொள்கை என்றுதான் நான் சொல்றேன். ஆகினால் தென்னுரையில் கேட்டறிவதுண்டு, ஆகினால உங்க புஸ்தகத்துலதான் இருக்கு, அதை பிராக்டிக்கலா கொண்டு வர முடியுமா? அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ்னு சொன்னா அன்பு காதல் பக்தி என்பது ஒரு அன்பு தான், அதுக்கு சாப்பாடு எங்க உண்டு? அப்போ இவ்வாறு இதை வெளிப்படுத்தலாம், இவ்வாறு இதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நீ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அதனை யாம் தெளியோம், அதனை தெரிவுடையதாக நான் சொல்ல மாட்டேன், அதை தெரிவுடையதாக அதனை யாம் தெளியோம், நீங்க தெரிஞ்சா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். எனக்கு பொருந்தாதுப்பா, அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாதுப்பா, அது அப்படின்னா நீங்க ஏற்றுக்கிறதுனா உங்க இஷ்டம், உங்க இஷ்டத்துல நான் கொடுக்க வரல. மண்ணும் வடநெறிய வேண்டினோம், மணலுக்கு பூசார்த்தம் என்று பிரதிபாதிக்கும் வடமொழி இலக்கியங்கள் வழியிலே நான் சொல்லுகிறேன். இந்த விதத்திலே வடமொழியாளர்கள் பெண்களுக்கு கொடுத்த சுவாதந்திரமும் வடமொழி நூல்களிலே இருக்கக்கூடிய வழியையே நான் பின்பற்றுகிறேன். மண்ணு வடநெறியே வேண்டினோம், நெறி என்றால் வழி, வடநெறி என்று சொன்னால் சம்ஸ்கிருதத்திலே இருக்கக்கூடிய நெறி. இந்த வட சொல்லே வடமொழியை சொல்கிறது. வடநெறினா வடமொழி நெறி. அந்த வட என்கிற சொல்லு வடமொழியை சொல்லி அதில் இருக்கக்கூடிய இலக்கியங்களை சொல்றது, அதுவரை ஆகுபெயர். ஆகையினாலே மண்ணும் வடநெறியே வேண்டினோம், மடலடுக்கை பூசார்த்தம் என்று பிரதிபாதிக்கும் ஸ்ரீமத் ராமாயணாதிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வேண்டாதார் நீ மூச்சு பிடிச்சு திருப்பி சண்டைக்கு வந்தா கொஞ்சம் வா உட்காரு, அப்பா வடநெறி வேண்டாம் தென்னெறியை தான் நான் பின்பற்றுவேன்னு சொல்லக்கூடிய நீ இருக்கிய பகவத்கீதை காமத்தை விட்டுருவோம். சாதாரணமா ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய காமத்தை வச்சுட்டே நான் கேள்வி கேட்கிறேன், அதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லு. அப்புறம் பகவத்கீதைமான காமத்தை பத்தி விசாரிக்க அப்புறம் வரலாம். வேண்டாதா தென்னன் பொதியின் செடும் சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மையறியாதார் ஆயன்பே இந்திய ஓசை கிறங்காதார் மால் உடையில் மண்ணு மணிகுளம்பவாடாதார் தென்னமேல் பின்னுமொவ்வன்றில் பிணவாய் சிறு குரலுக்கு உன்னி உடலுகினையாதார் கும்பர்வாய் துண்ணு மதியுகுத்த தூணிலா நீ நெருப்பில் தம் உடலம் பேவத் தளராதார் காமவேல் மண்ணும் சிலைவாய் மலர்வாளி கோத்தைய பொன்னொடு வீதி போதார் தம் பூவனமேல் சின்ன மலர் குழலும் அங்குலம் மென்முளையும் இந்நிலவாடு கடவத்தான் கண்டுயிரும் உன்னனையார் சின்னம் திருவுருக. கடைசியில பேசிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவா, நீ நன்னா இருப்பா அப்படின்னு திருவுருக ஆசீர்வாதம் பண்ற.
சைலியே வித்தியாசமான செய்தி வருது. தென்னன் பொதியின் செழும் சந்தன குழம்பின் அன்னதோர் நன்மையறியாதார். தென்னன் பொதி, பொதிகை மலை, பொதிகை மலை உச்சியிலிருந்து பொதிகை மலை சந்தனத்துக்கு, சந்தனம் யானை இது ரெண்டுத்துக்கும் பொதிகை மலையும், பொதிகை மலையில் இருக்கக்கூடிய சந்தனம் ரொம்ப உத்கிருஷ்டமானது. ஆகையினால அந்த பொதிகை மலை சந்தனத்தை மற்ற ஊர் சந்தனத்தோட ஒத்தே பேச முடியாது. அப்படிப்பட்ட தென்னன் பொதியின், பொதினா மலை, பொதிகை மலை, அதுல இருக்கக்கூடிய மரத்திலிருந்து உண்டான சந்தனம், தமிழ்நாட்டினுடைய தென்னெல்லையா இருக்கக்கூடிய பொதிகை மலையிலே இருந்து உண்டான மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட சந்தனம். சந்தனம் அதிகமும் விளையும் அந்த இடத்துல. அந்த சந்தனம் இருக்க பொதிகை மலை ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அங்க சந்தனம் நிறைய இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபேமஸ்ன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏண்டாப்பா உங்களுக்கு எல்லாம் சந்தனம்னு ஒரு மரம் இருக்குன்னா ஞானம் இருக்காப்பா அப்படின்னா குத்தி காட்டுறது. சந்தனம்னு ஒண்ணு, பொதிகை மலைன்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தெரியுமா? அதுல சந்தனம்னு ஒண்ணு உண்டு, அது தெரியுமா? சந்தனம்னு முதல்ல ஒரு மரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அப்படின்னு சொன்னா செடும் சந்தன குழம்பு, அந்த சந்தனத்தை தப்பி தவறி கூட ஒரு சன்னியாசி நுகர்ந்துடக்கூடாது. நுகர்ந்தானா தீர்ந்தான், மனசை மாத்திடும். அப்படிப்பட்ட சந்தன குழம்பு. ஆகினாலே முற்றும் துறந்த முனிவரையும் மயக்க வல்ல சந்தன குழம்பு அது. அதை துறக்காத ஒரு பெண் அதை சுவாசிச்சால் என்று சொன்னால், அதை தரவிட்டான்னா அவளுக்கு உணர்வு வரக்கூடாதுன்னு நீ சொன்னா என்னப்பா அர்த்தம்? இதனால ஒரு துரும்ப எழுந்தாட வைக்கக்கூடிய சந்தனம் அது, பொதிகை மலையோட சந்தனம். ஆகினால் அப்படிப்பட்ட பிரிந்த நிலையில இருக்கக்கூடிய ஆண் உடம்புல பூசினாதான் அவனுக்கு அந்த பெண்ணை பற்றிய உணர்வு வருமா? ஒரு பெண் உடம்புல இதை பூசினா அது அவளுக்கு உணர்வை ஏற்படுத்தாதா? இதுக்கு பதில் சொல்லுங்க. பதில் சொல்லிட்டு இல்லப்பா அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி இருக்கும் பெண்ணுக்கு, புருஷாளுக்கு தடவினாதான் உணர்வை ஏற்படுத்த நீங்க சொன்னா உங்க தமிழ் பண்பாட்டை நான் ஒத்துக்கிறேன். ஆகினாலே இந்த சந்தனத்தை ஆண் தடவிட்டானா தலைவியை பத்தி, தலைமகன் தடவி கொண்டால் தலைவியை பற்றிய உணர்வு வரும். தலைவி தடவி கொண்டால் அனஸ்தீசியா, அதாவது அங்கங்க பார்த்துட்டு இல்லை, ஒட்டுமொத்த உடம்புக்கு அனஸ்தீசியா கொடுத்த மாதிரி ஆயிடுவோன்னு சொல்லு. அப்புறம் மடல் எடுக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். அதனாலே பிரிந்தவர் யாருக்கா இருந்தாலும் உணர்வை ஏற்படுத்தும் பொழுது நீ அவளுக்கு மட்டும் மடல் எடுக்கலாம், இவா மடல் எடுக்கக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லுவ? ஆகையினாலே பிரிந்தவருக்கு அந்த சந்தன குழம்பு இருக்க உடம்ப கொப்பளிச்சு வச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சந்தனம் நினைவை ஏற்படுத்தி சந்தன உடம்புக்கு குளிர்ச்சி ஏற்படுத்தும். ஆனா பிரிந்தவனுக்கு, தலைவி பிரிந்த தலைமகனுக்கோ தலைமகனை பிரிந்த தலைவிக்கோ உடம்பிலே பொதிகை மலையுடைய சந்தன குழம்பானது தடவப்படும் பொழுது அது பிரிவு துக்கத்தை அதிகப்படுத்தி உடம்ப கொப்பளிக்க பண்ணும். அதான் பிசிக்கலா கொப்பளிக்காதுன்னு இருக்கும். ஆனா கொப்பளிக்கிற நிலைக்கு கொப்பளிச்சா எப்படியோ அந்த நிலையை அடைய வைக்கும். அப்போ இந்த சந்தன குழம்பானது ஆண் உடம்புல கொப்பளத்தை ஏற்படுத்தும், பெண் உடம்புல கொப்பளத்தை ஏற்படுத்தாதுன்னு சொல்லு. நான் அப்புறம் மரபை எழுதுறத விட்டுடுவேன். ஆகினாலே அப்படிப்பட்ட தென்னன் பொதியின் செடும் சந்தன குழம்பின் அன்னதோர் தன்மை, அன்னதோர் தன்மைனா கொப்பளம் ஏற்படுத்தக்கூடிய தன்மை அறியாதார் ஆயன்வே இன்னிச ஓசைக்கிறங்காலார். பிராமணனுக்கு வேதத்தை விட முடியாது, பாணனுக்கு வீணையை விட முடியாது, பாட்டை விட முடியாது, ஆயர்களுக்கு புல்லாங்குழல் விட முடியாது. பிராமணனுக்கு வேதம் போல, பாணர் குலத்தவர்களுக்கு பாட்டும் இசைக்கருவியும் போல ஆயர்களுக்கு குழல். அதாவது அவன் பாவம் மாட்டை விட்டுட்டு வெறும் இருக்கக்கூடாது, அவனுக்கு பொழுது போகணும், பகவத் விஷயமாக ஏதாவது பொழுது போக்கணும் என்பதற்காக நேரத்தை வீணாக்காததாகவும் பகவத் விஷயத்துல குளிர்ச்சி ஏற்படுவதாகவும் குழல் ஊதுவான். ஆயர்கள் குழல் ஊதுவார்கள். அப்படிப்பட்ட ஆயர்களுடைய குழல் ஓசை இருக்க அது பிரிந்திருக்கிற ஆண் காதில விழுந்தா மட்டும்தான் தலைவியை ஞாபகப்படுத்தும். பிரிந்திருக்கிற பெண் காதில விழுந்தால் தலைமகனை நினைவுபடுத்தாது என்று சொல்லு. அப்புறம் நான் மரல் எழுத விட்டுருவேன். ஆகினாலே ஆயன் குழல் ஓசை தூதிசை கண்கள் கொண்டொன்னு பேசி
தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி ஊதும தீங்குழக்கே உயன்னா ஆழ்வார் சாய்கிற நம்மாழ்வார் சாய்கிற தூதும தீங்குழக்கே உயன்னான் அது முடிந்திர இறைத்தன் செய்கோல தூதுசை கண்கள் கொண்டொன்று பேசி தூமொழி இசைகள் கொண்டொன்று நோக்கி பேதுரு முகம் செய்து நொந்து நொந்து பேதை நெஞ்சளவர பாடும் பாட்டை ஆதுமொன் நதிகளம் அம்மவம்ம மாலையும் வந்தது மாயன் வாரான் எள்ளி பொழுதுல ஆழ்வார் அப்படி சாச்சிருக்க நம்மாழ்வார் சாச்சிருக்க அப்படிப்பட்ட ஆயன் வே இன்னி சகோசைக்கு இறங்காதா ஆயன் ஊதக்கூடிய குழலின் ஓசையை கேட்டு ஒரு காதலனுக்கு காதலியின் நினைவு வரும், தலைமகனுக்கு தலைமகளின் நினைவு வரும். ஆனால் தலைமகளுக்கு தலைமகனின் நினைவு வராது என்று நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் தானா ஒட்டுலாம். அதனாலே கல்நெஞ்சா இருப்பாள், குழல் ஓசை கேட்டு பெண் கல்நெஞ்சா இருப்பார், ஆணின் நெஞ்சம் மட்டும்தான் தூகும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் இன்னிசை ஓசைக்கு இறங்காதா ஆயன் வே இன்னிசை ஓசைக்கு ஆயன் வே ஓசைக்கு இல்லை இன்னிசை ஓசைக்கு இறங்காதார் ஓசை அம்பு இன்னிசை விஷம் விஷம் தடவிய அம்பு. அதாவது இந்த இடம் மொத்தம் என்ன பண்றோம்னா அந்த சந்தனம் கொப்பளுப்பை ஏற்படுத்தும். இப்போ காமத்தை உத்வேகம் பண்றது குழல் ஓசை, ஆனா தலைவன் கிடைக்கல. அப்போ அந்த நிலையில் அந்த குழல் ஓசை என்ன ஆகும், விஷம் தடவினா அம்பாகும். அப்போ தலைமகனுக்கு விஷம் தடவினா அம்பாகும், தலைமகளுக்கு விஷம் தடவினா அம்பாகாது என்று நீங்கள் சொல்வீர்களா என்று அர்த்தம். இசை அம்பு இன்னிசை விஷம் தடவினா அம்பு. அப்போ தலைமகனுக்கு ஆயந்தே இன்னிசை ஓசை விஷம் தடவினா அம்பாகும், பெண்ணுக்கு அம்பாகாது என்று நீங்கள் சொல்வீர்களா? மீதி என்னென்ன கேள்வி கேட்கிறாருன்னு அடுத்த காலக்ஷேபத்துல பார்ப்போம், உபன்யாசத்தை பார்ப்போம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ பிரம்மதிபி பாதுகா சேவக ஸ்ரீவன் ரகோபஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ரகோபஸ்ரீ ரகநாத் இந்திர மகாதேசிகாய நமஹ.